எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் நண்பர்களே. ஏன் அப்படின்னா இந்த வாரத்தில் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது வருது. உங்களுக்கு தெரியாது இல்லை, பெரும்பாலும் மந்த்லி எக்ஸ்பைரினா மேபி வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அது அந்த வியாழக்கிழமை மட்டும் கூட இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னாடியே வாலட்டிலிட்டி காமிச்சிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நீட்டிப்படு கூட செய்யலாம். எதை வேணாலும் வித்தியாசமாக பண்ணக்கூடிய நாள் தான் மந்த்லி எக்ஸ்பைரி சம்பந்தப்பட்ட வாரம். இந்த சமயத்தில் நம்ம என்னங்க பெருசாக எதிர்பார்க்குறோம்? இந்த நிஃப்டி இந்த வாரத்தில் ஒரு 26,000 வரட்டும், இல்லை ஒரு 28,000 கூட கொடுக்கட்டும். நம்ம என்ன வேண்டான்னா சொல்ல போகிறோம்? 2 கைகளையும் நீட்டி கொடுங்கள், நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதத்துக்குள்ள அல்லது அடுத்த மாதத்துக்குள்ள 28,000 வந்துருச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஏதாவது பெருசாக இம்பேக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1% தான் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆயிருக்கு. எதுக்காக பெரிய இம்பாக்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கம்பெனி ஹெச்டிபி ஃபினான்ஷியல் அப்படின்றத தனியாக லிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு அவங்களுடைய போர்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெருசாக ஏதாவது மேலே வருமா? பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் அப்படிதான் மேலே வந்தா, பஜாஜ் ஃபின் சர்வீஸும் அப்படிதான் வந்தா. அந்த நியூஸ் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ நியூஸ் வந்தோடனே கிட்டத்தட்ட 8% ஏறி வந்தானுங்க. இப்போ பார்த்தீங்களா, பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 6,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபா வந்திருக்கு. ஆனால் எங்கிட்ட அது முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இன்னைக்கு ஒன்றும் பெருசாக சந்தோஷம் வரல. ஒரே 1% இன்னைக்கு மேலே வந்திருக்கு. நண்பர்களே, உண்மையிலேயே இந்த பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. நீங்கெல்லாம் ஏறுவீங்களா மாட்டீங்களா, ஏன் எப்படி படுத்து எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த மகாராஷ்டிரா பேங்க் அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு 5% ஏறி இருக்கு. மொத்தத்தில் பார்க்கும்போது அண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருந்த பிஎஸ்சி பேங்க் சமீபம் 1 மாதம் 2 மாதமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு திடீர்னு சில பேங்க் எல்லாம் ஒரு 5% பக்கம். அதுல இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்கான். இதுக்கு முன்னாடி 2023 இதே மாதிரி ஒரு மார்ச் மாதத்தில் 23 ரூபாய்க்கு போய் விழுந்தான். எங்கிருந்து விழுந்தான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் 40 ரூபாய்க்கு மேலே இருந்து 23 ரூபா, ஆல்மோஸ்ட் 50% கீழே விழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் 70 ரூபா போனவன் தான் இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு சப்போர்ட் கிட்ட விழுந்திருக்கான். கெட்டியா பிடிச்சுக்கடா தம்பி அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மனசில் நினச்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் மறுபடியும் ஒரு 70 ரூபா வந்துச்சுன்னா பாதி பேர் ஓடி போயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கத்தோலிக் சிரியன் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸுமே என்ன நினைப்பாங்கன்னா, உனக்குள்ள சக்தி இருக்கு, நீ அதை மறந்துடாத அப்படின்னு அந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் 2 மாசமா இந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்போ மேல் நோக்கி ஒரு 400 ரூபா வருவான்னு தெரியல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2 பேங்க்குகளில் ஒருத்தன் வாழாமையே கெட்டவன், ஒருத்தன் வாழ்ந்து கெட்டவன். இந்த யூனியன் பேங்க் அப்படின்ற ஷேர்லாம் நல்லா வாழ்ந்துருக்கான். ஆல்மோஸ்ட் இவன்லாம் இந்த 2024 ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 119 ரூபா இருந்தவன் 167 ரூபாயெல்லாம் போயிருக்கு இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சப்போர்ட் லெவலில் 110 115 ஆடிக்கிட்டு இருந்தவன் இப்போ 126, வெறும் 10 ரூபா ஏறி இருக்கான். அதெல்லாம் யாருக்காவது பத்தவே பத்தாது. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? கண்டிப்பாக இது ஒரு 160 ரூபா வந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் பிச்சுக்கிட்டு ஆடுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டா பரவாயில்ல. வாழாமையே கெட்டு போனவன் தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர். 80 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு தலையில தான் குதிப்பா இந்த கோட்டச்சாமி. பாருங்களேன், ஒரு கடப்பற மாதிரியே விழுந்திருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 50 ரூபாயில் இருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு 60 ரூபா வந்துச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆக மொத்தம் பேங்க் பங்குகள், அதுலேயும் குறிப்பாக பிஎஸ்யூ பேங்க் ஷேர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5% அப்படின்றது ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் காமிச்சிருக்கான். இது அப்படியே கண்டினியூ ஆகி இன்னொரு 5, 10, 15 அப்படின்னு ரெக்கவரி ஆகி எல்லா பேங்க் ஷேர்ஸுமே ஒரு 20% கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, சமீபத்தில் ஐபிஓக்கள் மட்டும்தான் நல்லா சந்தோஷத்தை அள்ளி தருது. கடைசியாக ரீட்டைலருக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்தது எதுனா டாடா டெக் ஐபிஓ. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ சந்தோஷத்தை அள்ளி கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கா. அதாவது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கும் போது. ஆனால் நிறைய பேருக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தோம்னா டாடா டெக், அதுக்கடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸா. இப்போ என்ன ஐபிஓ இந்த வாரத்தில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்பா ஃபினான்ஸ் அப்படின்ற ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மான்பா ஃபினான்ஸுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 114 to 120, 120க்கு அப்ளை பண்ணாதான் கிடைக்கும். இது ரீட்டைலருக்கு 35% அவங்களுடைய ஆஃபரை அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸில் இருக்கிறதுனால இது போன்ற கம்பெனிலாம் நாம் நம்பவே முடியாது. மேலே போவோம், கீழே வருவோம். எத்தனையோ நம்ம என்பிஎஃப்சிஸை பார்த்துட்டோம்.
அவங்க ஜிக்ஸாக் தான் அவங்களுடைய வேலையை. 20% 40% அசால்ட்டாக ஏறி இறங்கக்கூடிய இந்த பங்கு தற்சமயத்துக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இது ஒரு லாபகரமான கம்பெனி அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு லாபகரமான கம்பெனி. தற்சமயத்துக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றது ஒரு 50% மேபி இது கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது இன்றைய நிலவரம் தான். இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாள் கழிச்சு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வாரத்தில் மிக முக்கியமான சில ஐபிஓக்கள் 3 ஐபிஓக்கள் வந்து லிஸ்ட் ஆகுது. அதெல்லாம் எப்படி ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எதிர்பார்ப்பு. இந்த ஐபிஓக்கள் கிடைச்சிருந்ததுன்னா லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். சும்மா இந்த 300 ரூபா 400 ரூபா பைபேக்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் முக்கியமான 3 பேர் எனக்கு கிடைக்காம போயிட்டானே. இவனுக்கு கிடைச்சிருந்தாவே எனக்கு 5000 ரூபாய்க்கு மேலே கிடைச்சிருக்கும். சரி பரவாயில்ல, இந்த நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு பைபேக் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு எனக்கு. இன்னும் ஆர்த்தி ட்ரக்ஸ் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல. நல்ல நியூஸ்களையெல்லாம் கும்பாப்பாடி விடுறதுல பெரிய எக்ஸ்பர்ட் யாருன்னா இந்த டாக்டர் ரெட்டி ஷேர் ப்ரைஸ் தாங்க நண்பர்களே. சமீபத்தில் இதில் ஸ்பிளிட் அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அப்பவும் பெருசாக ஏறல. இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. யூஎஸ்எஃப்டிஏனுடைய இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் 0 அப்சர்வேஷன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இதுக்கு ஒரு 10-15% ஏறி ஆட வேண்டாமா? ஏன்னா யூஎஸ்எஃப்டிலே சில அப்சர்வேஷன் இருக்குன்னா 5%, 10%, 15% இறங்கின ஸ்டாக்குலாம் இருக்கான். அப்போ அந்த யூஎஸ்எஃப்டி எவ்வளோ கஷ்டமான ஒரு இன்ஸ்பெக்ஷன், அதை 0 அப்சர்வேஷனோட கிளியர் பண்ணும்போது ஏறி பிச்சுக்கிட்டு ஆட வேண்டாமா? இவன் ஆடினது வெறும் 1.5% தான். சமீபத்தில் இந்த டாக்டர் ரெட்டியில் என்னதான் நல்ல நியூஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தாலும் கடந்த ஒரு மாசத்துல பார்க்கும்போது 5% கீழே இறங்கித்தான் இருக்கு பாவம் இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேர். அடுத்தது கிளென்மார்க் ஃபார்மா, அதுலயும் ஒரு நல்ல நியூஸ். அந்த யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ல வந்து 0 அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவன் ஏறி பிச்சுக்கிட்டு ஆடுறான். 5% இன்னைக்கு பாசிட்டிவ். ஒரு பெரிய கம்பெனி 5% ஏறுதுன்னா சும்மா இல்லை, ரொம்ப அருமையான விஷயம். இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் அப்படின்றதுல வந்து 7 அப்சர்வேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது மாதிரி ஏதாவது சிப்ல இது போன்ற பெரிய பங்குகளில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது 5% 10% இறங்கி பார்த்துருக்கோம். ஆர்த்தி ட்ரக்ஸ் உண்மையிலேயே இன்னைக்கு தப்பிச்சிட்டான்னு தான் சொல்லணும். அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கு. நண்பர்களே, பிஹெச்எல் ஷேருக்கு ஏகப்பட்ட ஆர்டர் நியூஸ்கள் வருது. அதாவது அதானி பவர்லேருந்து ஆர்டர் கிடைச்சது நியூஸ் வருது. இப்போ பார்த்தா என்டிபிசிலேருந்து 6100 கோடிக்கு, அதாவது இவங்க எடுக்கிற ஆர்டர் எல்லாமே நல்லா பெரிய பெரிய ஆர்டராக இருக்குது பிஹெச்எல். இப்போ இந்த ஆர்விஎன் எல்லாம் பார்த்தோம்னா 200 கோடி 500 கோடி 600 கோடின்னு அப்பப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த பிஹெச்எலுக்கு சமீபத்தில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்களுடைய வேல்யூலாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஆர்டராக கிடைக்குது. நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி டைம்லைனில் டெலிவரி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த கம்பெனி 1000மே போனாலும் ஆச்சரியப்படுறதில்ல அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. நண்பர்களே, இந்த மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? மிகப்பெரிய ஒரு செய்தி அப்படின்றது விட்டுருக்காங்க. இப்போ எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்களா, நம்ம கார்பரேட் கம்பெனிகளாம் 4 கால் பாய்ச்சலில் பறக்குதுங்க. எல்லாம் 10,000, எல்லாம் இவங்க பேசுகிற டீலிங்கே வந்து 10,000 கோடி 50,000 கோடி 1 லட்சம் கோடின்னு தான் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வருதுன்னா, நம்ம போட்டு வச்சிருக்கிற பணமெல்லாம் இன்னும் எதிர்காலத்தில் ஓஹோன்னு போக போகுது தான் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 10,000 கோடி அவங்களுடைய போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. எதுக்குன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமாக கவர் பண்ண வேண்டிய நியூஸ் என்னன்னு நான் பார்த்துட்டு இருக்கீங்கள, இந்த மிதானி அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட்டாக க்ரீனில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மிஸ்ரா தத்து நிகாம் அப்படின்றது இந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன்னும் 74% இதில் ஹோல்ட் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், போன ஜூன் குவார்ட்டரில் அவங்க அறிவிச்சது வெறும் 5 கோடி லாபம், வெறும் 5 கோடி. ஸோ இப்போ வரக்கூடிய அடுத்த குவார்ட்டர் Q2 அப்படின்றதுல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இந்த செப்டம்பர் ரிசல்ட்டு இந்த ஷேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த மிதானி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதாவது 2023 அவனுடைய லோயஸ்ட் லெவல் 396 ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இந்த ரேஞ்ச் வரும்பொழுதெல்லாம் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஜம்ப் அப்படின்றது அடிச்சிருக்கான். அப்போ இந்த சப்போர்ட்ல இருக்கக்கூடிய சமயத்தில் அடுத்த மாசத்துல ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு ப்ராஃபிட் பண்ற அப்படின்றது ஏதாவது ஒரு நியூஸ் வர சமயத்தில் 396 ரூபாயிலிருந்து ஒரு 550 ரூபா போனான்னு வச்சிங்களேன், ரொம்ப அருமையான லாபமாக இருக்கும். ஒரு 20% மேலே நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்கணும், இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய வேண்டுதல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவா இவனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கணும், இங்கிருந்து ஆல்மோஸ்ட் 30-40% இங்கிருந்து பறந்து அவனுடைய பழைய கையை போய் தொடணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, வீட்டம்மா பாத்திரத்தை விட்டு எரிகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் மானே தேனே அன்பே அப்படின்னு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்த்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் வழியாயிடும். இந்த SPFC அப்படின்ற ஷேரை வாட்ச் பண்ணியிருக்கீங்களா யாராவது?
அவன் பெரும்பாலும் இந்த மாதிரி வெட்டுக்கிளி மாதிரி மேலே ஏற இறங்க அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தான். அப்புறம் என்ன ஆகும், சில பேர்த்துக்கு பொறுமை போயிடும். அட ஒரு 2-3 மாசமா இப்படியே இருக்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரே நாளில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு போயிடும். 3 மாசமா வச்சிருந்து வித்துட்டு போயிருப்பாங்க. உடனேக்கு பின்னாடியே நான் ஏறிட்டேன், ஓவர் அப்படின்ற மாதிரி அவன் பாருங்க அசால்ட்டாக போன வாரத்துக்கெல்லாம் தான் 80 ரூபா ரேஞ்சில் இருந்தான். இப்போ போய் எடுத்து பார்த்தா 108. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒரு தடவை தான் கிடைக்குது இது போன்ற பங்குகள். இங்கே பார்த்தீங்களா, ஷார்ப்பாக ஒரு இடத்துக்கு போயிட்டான்னா அப்புறம் கீழே போய் கொஞ்ச நாள் படுத்துக்கிறான். ஸோ அப்போ அவன் கூடயே நம்மளும் படுத்து தூங்கிட்டே இருக்கணும். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சு ஐ ஆம் 20% ப்ராஃபிட்டும்பா. இந்த சந்தோஷமான ஷேர் மார்க்கெட்லையும் யாராவது அழுதுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா எஸ் அப்படின்ற மாதிரி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூசன் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க தான். இதெல்லாம் வந்து 320 ரூபாயிலிருந்து 680 ரூபா ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். ஒருவேளை இந்த ஷேரை வாங்கினவங்க கொஞ்சம் கூட ப்ராஃபிட் புக் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பாருங்கள், அதனால தான் ஷேர் மார்க்கெட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சில ஷேர் ஏறிட்டே போகும், சில ஷேர் இறங்கிட்டே இருக்கும், சில ஷேர் வந்து ஏறிட்டு இறங்கிடுவான். இவன் வந்து ஏறிட்டு இறங்கியிருக்கான். அப்போ எப்பவுமே கிடைக்கக்கூடிய, அதாவது ஏறிட்டே இருக்கக்கூடிய சில ஷேர்ஸ், இறங்கக்கூடிய சில ஷேர்ஸ், அதே மாதிரி ஏறிட்டு இறங்கக்கூடிய ஷேர்ஸ், அந்த ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த லாபம், ஒரு நல்ல லாபம் வரும்போது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணி நம்மளுடைய கேபிட்டலை வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக மாற்றலினா அப்புறம் கேபிட்டலுக்கே ஆபத்து வந்தாலும் சில நேரங்களில் நடக்கும். ஸோ இந்த ஃபியூஷன் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு தொடர்ந்து பேட் நியூஸ்னால இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். என்னைக்கு அவன் யூடர்ன் போடுவான்னே தெரில. உடனே இந்த ஃபியூசன் ஃபினான்ஸ் இறங்கிட்டு இருக்கான், உடனே நம்ம இட்டு இருக்கிற பணத்தை வச்சு அவனை தடுத்து நிறுத்து மேலே ஏற்றணும் அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சிட்டு அவங்க இட்டு இருக்கிற லாரியில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் இறக்கினா கூட அது மறுபடியும் கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு ஷேர் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா அவன் வந்து மறுபடி திரும்புறானா, ஒரு 10% கீழேருந்து மேல் நோக்கி திரும்புறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பணத்தை போடுறதான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா அவன் 50% இறங்கினாலும் சரி, 60% இறங்கினாலும் சரி, நம்ம பணத்தை கொண்டு போய் இறக்கி அவன் இன்னும் 80% போனாலும் ஆச்சரியப்படுறதுல. அவன் திரும்பும்போது கரெக்டான இடம் பார்த்து கரெக்டான டைம் பார்த்து வாங்குறதா உசிதம். நண்பர்களே, பிரதாப் ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், இவன் கோவிட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு 7 மலைகளை உருவாக்கியிருக்கான். 6 மலைகளை கரெக்டாக எண்ணி பார்த்தோம்னா ஒரு 6 மலைகளை உருவாக்கியிருக்கானா இல்லை 7 மலைகளா அப்படின்றது தெரியல. பட் இப்போ மறுபடியும் இன்னொரு மலை உருவாக்குவானா? 871 ரூபாயிலிருந்து இந்த 2021 இவன் இன்னும் மலையை உருவாக்கல. 2023 மலை உருவாக்கியிருக்கான், 2022 பண்ணியிருக்கான், 2021, 2020 எல்லா வருடங்களிலும் ஒவ்வொரு மலைகளை உருவாக்கியுள்ள இந்த பிரதாப் ஸ்நாக்ஸ் இந்த 2024 இப்போ வரைக்கும் பண்ணல. சின்ன மலைகள், குன்றுகளை மட்டுமே உருவாக்கியிருக்கான். பட் பெரிய மலையை உருவாக்குவானா, 1400 ரூபாய்க்கு இது போவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த ஷேரை வச்சிருக்கு உங்களுடைய மனசில் வருது. நண்பர்களே, 3 முக்கியமான செய்திகள் வருது. ராம்கோ சிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர்னுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அதே மாதிரி இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை கொடுத்து வெறும் 1 ரூபா அப்படின்ற மாதிரி செலவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லாஞ்செல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது ட்ரீம் ஃபோக்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியன் ஏர்போர்ட்டில் ஆல்மோஸ்ட் 90% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. திடீர்னு அவங்க வந்து கிரெடிட் கார்டு மூலியமாக, டெபிட் கார்டு மூலியமாக அவங்களுடைய லாஞ்சில் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது சம்மந்தமாக என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கோம், சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனியிலிருந்து அறிக்கை வருது. நான் வந்து இந்த நியூஸை வச்சுக்கிட்டு எப்படி இவனை இன்றைக்கி ஒரு 10-15% போட்டு தள்ளியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் வெறும் 2% தான் இறங்கியிருக்கு. எது எப்படியோ இந்த நியூஸ் ஒரு ட்ரிகரை எடுத்துக்கிட்டு அவனுடைய பழைய கை 780 ரூபா வரைக்கும் இருக்குது. அந்த 780 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேரையும் நம்பிடாதீங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடாதீங்க. நீங்கள் எப்போவுமே சண்டைக்கு போகும்போது ஒரு கேடயம் எடுத்துகிட்டு போகணும், ஒரு வாளும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பை ஹை அண்ட் செல் ஹையர் அப்படிம்பாங்க. இதுதான் ஸ்மார்ட் பீப்புள்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் செய்வாங்க அப்படின்னு நம்மளை கிளப்பி விடுவாங்க. அதாவது ஏறிட்டே இருக்கக்கூடிய பங்குகளை வாங்கி அவன் ஏறிட்டே போயிட்டு இருக்கும்போது வேற எவனாவது ஒருத்தனுக்கு வித்து விட்டு வந்துரு, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்றதான் இந்த பை ஹை அண்ட் செல் ஹையர் அப்படின்ற கான்செப்ட். ஒரு உதாரணத்துக்கு இந்த அஸ்ட்ரால் பாலி அப்படின்ற ஒரு ஷேரை வந்து நம்ம உதாரணம் எடுத்துக்கிறோம். அவன் வந்து சமீபத்தில் மல்டியர் ஹைஸ் அப்படின்றத தாண்டுனான். மல்டியர் ஹை பாருங்க, அவன் எப்போவுமே இந்த ஹை வந்தால் கீழே விழுந்துருவான். ஆனால் இந்த முறை 2024 அந்த ஹையை தாண்டோன்னே எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பங்கு பறந்துட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பங்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 ரூபாயிலிருந்து வெறும் ஒரு 10%, 2400 வரைக்கும் போனவன் அப்படியே ஒரு மிகப்பெரிய சரிவாயிட்டான்.
அப்போ இது போன்ற ஷேர்களை பிரேக் அவுட்டில் நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது, பை ஹை அண்ட் செல் ஹையர் அப்படின்ற கான்செப்டில் இருக்குன்னா அவன் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கானா சொல்லலை. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டு அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ₹1 ரிஸ்க் எடுத்தால் ₹2 கிடைக்கிற மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏதாவது பிரேக் அவுட் ஆகுது ஜாலி அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா அப்புறம் உச்சத்தில் வாங்கினது யார் அப்படின்ற இடத்துல உங்கள் பேரை எழுதிட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, சமீபத்தில் எது பெருசாக புது கண்டுபிடிப்புகள் வரலையே ஷேர் மார்க்கெட்டுகள் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு புது கான்செப்ட் அப்படின்றத நான் ஒன்று படித்தேன். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா, ஒரு வேளை பேட்டரி சீக்கிரம் கெட்டு போச்சுன்னா பேட்டரியை எப்படி மறுபடியும் விலை கொடுத்து வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ இந்த சமயத்தில் தான் இவங்க புதுசாக ஒரு ஐடியா ஒன்று விடுறாங்க. எம்ஜி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய கார்லாம் பார்க்கும்பொழுது நிறைய வெரைட்டி இருக்குது. எம்ஜி இசட்எஸ் அந்த மாதிரிலாம், எம்ஜி இவி, வின்சர் இவி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன யோசிச்சிருக்காங்க, இப்போ நீங்கள் கார் மட்டும் வாங்கிக்கிங்க வித்தவுட் பேட்டரி இல்லாமல் வாங்கிக்கிங்க. அப்புறம் அந்த பேட்டரியை நாங்கள் ரெண்டலுக்கு கொடுக்குற மாதிரி பேட்டரி எஸ்எஸ் சர்வீஸ், பேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வீஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதன் மூலம் என்னென்னா, நீங்கள் அவங்ககிட்ட இருந்து பேட்டரி வாங்கிக்கலாம். அப்போ வந்து அந்த பேட்டரி யூசேஜ் பண்ணுறதுக்கு யூசேஜ் கட்டணமாக ஒரு கிலோமீட்டருக்கு ₹2000 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் ஆகிடும். நீங்கள் முழு காரு ப்ளஸ் பேட்டரி எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் காரை வாங்கிக்கலாம். ஆனால் நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த பேட்டரியில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இந்த காரில் பெரிய அளவிலான பணம் பேட்டரி தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டாடா மோட்டர் எப்போ இந்த மாதிரி மாடலுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்கறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நிறைய காம்படிஷன் தற்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், இந்த யூஸ் பண்ணால் தானே தியாகு ₹2000 கொடுக்குற மாதிரி இருக்கும், கம்முன்னு பேட்டரி வாங்கிட்டு கம்முன்னு காரை அப்படி நிறுத்திட்டா வேணுங்கிறப்ப ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் எடுத்துக்கிட்டா எப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவன் அதுக்கு ஏதாவது ஒரு வச்சுருப்பான். நீங்கள் மந்த்லி ரெண்டல் ப்ளஸ் கிலோமீட்டர் யூசேஜ் பண்ணிங்கன்னா ₹2000 அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பான். இதெல்லாம் அந்த டீலர்கிட்ட போய் கேட்கணும். நண்பர்களே, மிகப்பெரிய செய்தி, அதாவது உலக அளவுலேயே சைனாக்கு அடுத்த அளவில் நம்ம பார்க்கும் பொழுது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பார்க்கும்பொழுது போன வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் 131 பில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம ஆளுங்க யூபிஐ மூலிமா பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இது எப்படி யாரு கண்ணுமே உறுத்தலை. அதாவது பேங்க்குகளில் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அவங்க எல்லா தொழிலையும் இறங்கக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி எல்லா வகையிலையும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முதலெல்லாம் வந்து கேஷை நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அவங்க பல இடங்களில் பிரான்ச்சஸ் போட்டிருப்பாங்க. நம்ம லைனில் நின்று பணத்தை வாங்கிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஏடிஎம்னு ஒன்று கொண்டு வந்துடுறோம், நீங்கள் வந்து நிற்க வேண்டியதில்லை அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு போய் எல்லாம் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, அதில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு 5-6 தான், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சார்ஜ் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ பேங்க்ஸை வந்து மேபி எது உறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம பேங்க்கில் தான் அவங்கெல்லாம் பணம் வச்சுருக்காங்க, நம்ம பேங்க்ல இருந்தால் டிடெக்ட் ஆகுது யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப. அப்போ அதுக்கு ஏன் நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது? தற்போதைக்கு கிரெடிட் கார்டு மூலியமாக, டெபிட் கார்டு மூலியமாக சார்ஜ் போய்கிட்டு இருக்கு. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் டைரெக்டாக பண்ணுறதுல ஏன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மேபி அவங்களுடைய கண்ணை உறுத்தலாம். ஏன்னா இது ஒரு சாதாரண பணம் கிடையாது, எவ்வளவு கோடிகள் பாருங்க ஒரு வருஷத்துக்கு. கவர்மெண்ட்டுக்குமே எப்படி பார்த்தாலும் பணம் வந்ததுன்னா லாபம் தான். ஆனால் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னா ஒரு மாதத்துக்கு போட்டு தாளிச்சு எடுத்துருவாங்க சோசியல் மீடியாவில். யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் கொண்டு வந்தது யாருன்னா இவங்க தான் சொல்லி பயங்கரமாக போயிடும். ஏற்கனவே டாக்ஸுகளில் ஏகப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு சிக்கி சின்ன பின்னமாகிக்கிட்டு இருக்கு, எல்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸுக்கு விடாது, எப்படியாவது கவர்மெண்ட்டை ஏதாவது ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணி துப்புனா தொடச்சிக்கிங்க, ஒரு மாதம் தானே இதை பற்றி பேச போகிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு நானாக மேனேஜராக இருந்தேன்னா நான் கண்டிப்பாக யோசிப்பேன். 131 பில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரீயாக போகுது, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 10,000 கோடியாவது வர வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க எல்லாருமே. ஆனால் இதெல்லாம் சந்தோஷங்க. இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனு, ஜிஎஸ்டி, ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? ஓகே, நம்ம போகிற பாதை கரெக்டான பாதை, நம்ம நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எங்கேயோ போக போகிறோம், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் நல்லா வளர்ச்சி அடையுதுன்னு ஒரு மனசை தேர்த்திக்கிறதுக்கு உண்டான நியூஸ்கள் தான் இவையெல்லாம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.